Hello everyone, welcome to Inia's Garden. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ ரோஸ் கலெக்ஷன் அப்டேட் தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு இனியாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே, அவளை கூட்டிகிட்டு வரும்போது நான் இந்த ரோசஸ் எல்லாம் நான் வந்து ஒரு நர்சரியில் பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் எப்படி வாங்காமல் இருக்கிறது. ரோஸ் பார்த்தீங்களா? ஏதாவது கெஸ், இது என்ன ரோஸ்ன்னு தெரியுதா? பட் க்யூட்டாக இருக்குல்ல? இது ஆக்சுவலாக டெடி பியர் ரோஸுங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு காப்பர் ப்ரௌன் ரோஸ் இருக்கு இல்லையா, பட் அது ஸ்டார் ஷேப்ல இருக்கும். அதுக்கு பேர் ஆப்ரிகாட். இது வந்து நல்ல ஊட்டி ரோஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் டெடி பியர். ரொம்ப யூனிக்கான ஒரு ரோஸ் கலெக்ஷன். என்னோட ஷாப்பிங் கார்ட்ல எப்பவுமே இருக்கும். பட் நம்ம திருநெல்வேலியில் கிடைக்காதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். பட் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு கலெக்ஷன் இது. அண்ட் அகெயின் இதுவுமே வந்து ரெட், ரூபி ரெட் ரோஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தேன். இது யூஸ்வலாக கிடைக்கிறது தான், பட் என்னமோ தெரில, நான் தேடும் போது எனக்கு கிடைக்கல. ஸோ இதுவும் அங்கே இருந்தது, நான் வாங்கிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து வெளியில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், மேலே வந்து ரெட்டில் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா, இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான். இது வந்து ஒரு ட்ரீ ரோஸ். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் ட்ரீ ரோஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இது வந்து பேல் பிங்க்ல இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒயிட் ஆகிடுது. ஸோ அதுதான் இதோடைய ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ட்ரீ ரோஸ். ஸோ இது கொத்து கொத்தா நல்லா பூக்குது. ஸோ அதனால இது ஒன்று வாங்கினேன். இது பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குன்னு. இது வந்து ஒயிட்ல வந்து ரெட் லைன்ஸ் வருது. ஸோ டே ஆக ஆக அந்த ரெட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து மிடில் வந்து ரீச் ஆகிடுது, அப்படி ரெட் ஆகிடுது. இது ஒரு டைப்பான ரோஸ். ஸோ இதுவும் நான் வாங்கிட்டேன். இது வந்து பாரடைஸ் ரோஸ். ஸோ எனக்கு பாரடைஸ் ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என் தோட்டத்தில் வந்து ஆல்ரெடி 2 ரோஸ் இருக்குது. அது எப்படின்னா லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். இது வந்து பியூர் பாரடைஸ் ரோஸ். இது அந்த நர்சரியில் இருந்தது. பட் என்ன அப்படின்னா இது 30 rupees பேக்கெட்டில் தான் இருந்தது, ஒரு தளிர் கூட இல்லை. பட் நான் எப்படியாவது அதை கொண்டு வந்துடுவேன், அதனால நான் வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு கிடைக்காத ஒரு கலெக்ஷன் இது. இதுவுமே என் ஷாப்பிங் கார்ட்லேயே இருக்கும். இது பார்த்துருக்கீங்களா? இது வந்து நான் வந்து குழந்தையா இருக்கும் போது ஊட்டி ரோசஸ் அப்படின்னு நம்ம வாங்க போனோம்னா இந்த ரோஸ் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இதுதான் நான் வாங்குவேன். ஏன்னா யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து இந்த கலர் ரோஸ் வந்து நம்ம வந்து கிடைக்காது. ஊட்டி ரோஸில் தான் அந்த நம்ம கடையில் தான் இது வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுவும் என்கிட்ட இல்லை, அதனால இதுவும் நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த தொட்டி ரோஸ் எல்லாமே வந்துட்டு 350 rupees சொன்னாங்க. ஆனால் நான் வந்து பேசி 250க்கு வாங்கினேன். ஏன்னா நான் நிறைய ரோஸ் எடுத்திருந்தேன். அது ஒன்று. இன்னொன்று நம்ம கேட்கலாங்க, கேட்டு பார்க்கலாம். அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம 250க்கே வாங்கிக்கலாம். பட் சில ஷாப்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க குறைக்க மாட்டாங்க. நமக்கு வேணும்னா வாங்கி தானே ஆகணும். ஸோ இது வந்து செம்பருத்தி, லைக் பிங்க் கலர் செம்பருத்தி. இது நான் 75 rupeesக்கு வாங்கினேன். இதுவுமே அவங்க 150 சொன்னாங்க, நான் 75 rupeesக்கு வாங்கினேன். ஸோ நான் வாங்கினதுலேயே வந்துட்டு கம்மி ப்ரைஸ்னால் வந்து பாரடைஸ் ரோஸ் தான், 30 rupees. முன்னாடிலாம் நம்ம பேக்கெட்டில் தான் வாங்குவோம் 30 rupees 20 rupeesக்கு. இப்போ தான் நம்ம பாட்டில் வந்து வாங்குகிறோம். மதர் பிளான்ட்னு சொல்கிறாங்க. பட் அதுவும் நல்லா தானே இருக்குது, நல்லா மெச்சூர்டாக இருக்குது, ஒரு குச்சி மட்டும் இல்லாமல். அதனால நம்ம வாங்குகிறோம். அவங்க வளர்க்குறதுக்கும் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணணும் இல்லையா. இன்னொன்று இன்னும் குட்டி தொட்டியில் இருக்குல்ல இந்த ட்ரீ ரோஸு, இந்த மினியேச்சர், இது எல்லாமே வந்துட்டு 90 rupees சொன்னாங்க. அது வந்து அவங்க குறைக்கல. ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து இருக்கிற எல்லா நியூ ரோஸ் கலெக்ஷனுமே வந்துட்டு நான் உடனே ரீபார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ இந்த ரோஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் வரும். ஸோ இதோடைய வெதர், அடாப்ட் ஆன வெதர், வாட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நர்சரிக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து பேக்கெட்டில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி 350 rupees பாட்டில் வந்து ரீபார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை தண்ணியை டிப் பண்ணிவிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு தான் இந்த மாதிரி செடியை வந்து அந்த ரெட் சாயிலில் வச்சு, அவங்களுடைய ரெட் சாயில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து இமீடியட்டாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி நம்ம வந்து நம்ம பாட்டிங் சாயில் வச்சு நம்ம வந்து அதை வந்து ரீபார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெட் சாயில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், அது இறுகிரும். ஸோ நம்ம வந்து வேறு பாட்டிங் மிக்ஸ்சர் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது
ரோஸ்க்கு வந்து ஷாக்குக்கு மேலே ஷாக் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வெதர் சேஞ்ச், செகண்டு வாட்டர் சேஞ்ச், தேர்டு சாயில் சேஞ்ச் அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு நம்ம டைமே கொடுக்கறது இல்லை. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரோஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து ரோஸ் பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 7 days வந்து நல்லா செட் ஆகிடும். அந்த 7 days இவங்களும் தளிர் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு தளிர் விடுற அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி அப்போ ரூட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படியே அந்த தாய் மண்ணு போகாமல் அப்படியே அலேக்கா எடுத்து நம்ம பாட்டிங் மிக்ஸில் வந்து வச்சிருவேன். வச்சுட்டு நம்மளோட மண்ணை வச்சு கவர் பண்ணி வச்சிருவேன். ஸோ இந்த தாய் மண்ணை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். அப்போ அந்த ரூட்டும் வந்து பிரிஞ்சு போகாது, ரூட் வந்து டேமேஜ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்னும் வந்து ரூட் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு உங்களுக்கு நல்ல பொலபலன்னு மண் இருக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம மேன்யூர் போட்டிருக்கதால அந்த ஆல்ரெடி இருக்கிற செம்மண் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நொறுங்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். இது ஆக்சுவலி எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நர்சரியில் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது மேடம், ஆனால் நாங்கள் வீட்டில் வந்து வைக்கும்போது உடனே காஞ்சி போயிடுது, இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி அப்படியாவே இருக்குது, தளிரே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். நம்ம வந்து ரிப்பீட்டடாக அதுங்களுக்கு வந்து நம்ம ஷாக்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ரூட் விடுறதுக்கு டைம் எடுக்கும். இல்லைன்னா சில டைம் வந்து நம்ம உரம் நிறைய வச்சுருப்போம் அந்த பாட்டிங் மிக்ஸில். ஸோ அப்போ அது இன்னும் ரூட்டே விட்டுருக்காது. ரிப்பீட்டடாக அவங்க மாற்றும் போது மண்ணும் இருக்காது அதில். அப்போ நம்ம மண்ணில் அதை வைக்கும் போது கரிஞ்சு தான் போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு பெட்டராக இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா, இது வந்து ஐடியலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.